ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாய் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 19 அதன் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அதில் மிகுந்த உபத்திரவம் ஒரு பக்கம் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறதான நிலை ஒரு பக்கம், ஆறுதல் சொல்லுகிறதற்கு வந்த நண்பர்களும் உறவினர்களும் வார்த்தையினால் உருவ குத்துகிற நிலைகள் ஒரு பக்கம். இந்த சூழ்நிலைகளிலேயும் மனிதனால் அல்லது யோபுவால் நிற்க முடியாத இந்த பயங்கரமான இக்கட்டிலும் அவனை நிலைநிறுத்துகிற, அவனை பலப்படுத்துகிற, தளர்ந்து விடாமல், சோர்ந்து விடாமல், முடங்கி விடாமல் அவனை அரவணைக்கிற ஒரு இயற்கைக்கு மேலான ஒரு அன்பு, இயற்கைக்கு மேலான ஒரு இரக்கமுள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த யோபு உணர்ந்து தான் சொல்லுகிறான். எனக்குரியவர், என்னை விடுவிக்கிறவர் அல்லது எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், என் நிலைகளை உண்மையாக அறிந்து எனக்காக பரிதாபம் கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் என்னுடைய நேசர், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களிலே நம்முடைய எல்லா பகுதிகளும் எல்லா திசைகளும் நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாகவும் இருக்கிறதான நேரத்திலே நாம் நம்முடைய மனதின் தெளிவு என்ன? இந்த யோபுக்கு தெளிவு இருந்தது. எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும் என் மீட்பர், என்னை அழைத்தவர், என்னை இந்த நன்மைகளுக்கு நேராக கொண்டு வந்தவர், எனக்கு இந்த சூழ்நிலைகள் வழியாக என்னை நடத்துகிறவர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னை இரட்சிக்கிறவர், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் எல்லாம் மாறி போனாலும் அவர் மாறி போகாதவராக இருக்கிறார் என்று ஒரு தெளிவு இருந்தது. அதனாலே அவன் கீழுள்ள வசனங்களை சொல்லுகிறான். ஒரு நாள் நான் அவனை முகமுகமாய் பார்க்க போகிறேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் அதை பார்க்க போகிறேன் என்று தைரியமாய் நம்பிக்கையோடு கூட அறிக்கையிடுவதை நாம் காண முடிகிறது. இந்த நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளிலே கர்த்தர், என் ஆண்டவர் எனக்காக உயிரோடு கூட இருந்து அவர் என்னை நடத்துகிறார், இன்னும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோமா? இல்லை தளர்ந்தும் சோர்ந்தும் போய் முடங்கி விடுகிற ஒரு நபராய் மாறி விடுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த யோபை போல நம்மை நடத்துவதற்கு அழைத்த தேவன், நம்மை நடத்துவதற்கு, நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர், நம்மை ஆதரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற அந்த நினைவோடு கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்க்க போகிறேன், அவர் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றை மாற்றுவார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு இந்த நாளில் முன்னெடுத்து செல்லுவோம். தேவன் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்பி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே தகப்பனே, எங்களை சூழ்ந்து வருகிற ஆண்டவரே பயங்கரங்களிலே, மனித செயல்கள், மனித பேச்சுகளிலே நாங்கள் தளர்ந்து போகாதிருக்க இந்த யோபுவை போல எல்லாம் மாறி போனாலும், எல்லாமே அழிந்து போனாலும், எல்லாமே நஷ்டப்பட்டு போனாலும் என்னை இரட்சித்த, என்னை அழைத்த என் மீட்பர், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த தெளிவையும் நிச்சயத்தையும் எங்களுக்கும் தந்து செமையான பாதையிலே கர்த்தரங்களை நடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த தெளிவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருவீராக. ஆண்டவரே, உயிரோடு கூட இருக்கிறீர் என்கிற அறிவை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த நம்பிக்கையில் முன்னேற உதவி செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.